இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் இந்த சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொன்னாரு, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசா இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். சாமுவேல் அதற்கு கீழ்ப்படிந்து ஈசாயுடைய வீட்டிற்கு போகிறார். அங்கே சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனுடைய இளைய மகனான தாவீதை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அதே நேரம் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுகமாவான். இப்படி இருக்கும்போது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்காக தங்கள் சேனைகளை சேர்த்து கொண்டு எபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்போ அந்த காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெலிஸ்தன் வந்து இஸ்ரவேலுடைய தேவனை நிந்தித்து அவன் சவால் விட்டான். என்னோட யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் அப்படின்னு சொல்லி சவால் விடுவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் அவன் சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுடைய மூத்த சகோதரர்கள் மூவரும் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். கோலியாத் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது அவனால பொறுத்திருக்க முடியவில்லை. அவன் சவுலை நோக்கி என்ன சொன்னா, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார், நான் போய் இவனை கொன்று விடுவேன் என்று சொன்னார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் தாவீதுக்கு அந்த போர்ச்சேவகனுடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து போட்டார். ஆனால் இதை வைத்து அவனால் என்ன செய்ய முடியல, நடக்க முடியல, அவனுக்கு அது பழக்கம் இல்லாத இருந்ததுனால. அப்போ தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இது எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்தான்னா தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பு பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில போனான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில பதிந்து போனதுனால அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவனுக்கு கையில பட்டயமும் இல்லை. அதனால என்ன பண்ணான்னா கோலியாத்தினுடைய பட்டயத்தையே உருவி அவனுடைய தலையையும் வெட்டி போட்டான். அதன் பிறகு சவுல் தாவீதை பார்த்து, வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானா இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு சவுலுடைய மகனாகிய யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு
ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை விவாகம் பண்ணுவதற்கு பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்துல பழி வாங்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வந்தது. இதன் மூலமாக தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படி அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தபடியினால அதை தாவீதுக்கு அறிவித்து அவனை தப்புவித்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோட சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதுனால அந்த எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்து கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து அவனை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். அதுக்கு பிறகு மீகாள் ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து துப்பட்டினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றார். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவரை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடு அவன் என்னிடத்திற்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இங்க என்ன இருந்தது? இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்போ சவுலுக்கு கோபம் உண்டாயிற்று. தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு தாவீதும் சாமுவேலும் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தானுக்கு முன்பாக வந்து புலம்பினான். அதாவது, மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி மாத்திரம் தூரம் இருக்கிறது, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே என்று சொன்னான். அமாவாசை நாளன்று ராஜா தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட பந்தி இருந்து சாப்பிடுவார். அப்பொழுது அங்கு தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது. உடனே யோனத்தானிடம்
தாவீது எங்கே என்று கேட்டதற்கு அவன் பெத்லகேம் மட்டும் போகிறதற்கு என்னிடத்துல வருந்தி கேட்டுக்கொண்டான் என்று சொன்னவுடன் சவுலுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. அவன் யோனத்தான் மேல் கோபம் உண்டு அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. இதை யோனத்தான் தாவீதுக்கு அறிவித்த போது தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அங்கே போய் அப்பம் ஏதாகிலும் உண்டா என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேற அப்பம் அங்கே இராதபடியினால ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது யாருன்னு சொன்னா சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனாயிருந்த தோவேக்கு. பின்னர் தாவீது அகிமெலேக்கை பார்த்து உம்மிடத்துல ஏதாகிலும் ஈட்டி இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு அந்த ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்குல கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டையும் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல போனான். தாவீது காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டதுனால அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்துல பித்தம் கொண்டவனை போல காண்பித்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில விழ பண்ணி கொண்டிருந்தான். அதன் பின்னர் அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேரு அவனோடு கூட இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்துல தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்துல அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில ஒரு தோப்புல உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க, சவுலின் ஊழியக்காரருடைய நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு ஈசாயின் மகனை நோவில் இருக்கிற அகிதூபின் குமாரனுடைய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் அவனுக்காக விசாரித்து அவனுக்கு போஜனம் கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அகிமெலேக் தாவீதுக்கு உதவி செய்தபடியினால அவனை கொன்று போடும்படி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சவுல் கட்டளையிட்டான். அவர்கள் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல கை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். உடனே அவன் ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். இவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்ட போதும் அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பெயருள்ள ஒருவன் தப்பி தாவீதிடம் போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை அவனுக்கு அறிவித்தான். தாவீது அபியத்தாரை பார்த்து, உன் தகப்பன் வீட்டாராகி எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே என்று சொல்லி நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனை வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான். அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பியோடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. அதன் பின்னர்
பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான், போகலாமா போகக்கூடாதா என்று. கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் எல்லா ஜனத்தையும் தாவீதிற்கும் அவனுடைய மனுஷருக்கும் எதிராக யுத்தம் செய்யும்படியாக அழைத்தான். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனைப்படுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். இப்போது தாவீது கர்த்தரை நோக்கி, கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்றார். கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினால தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அங்கே யோனத்தான் அவனை சந்தித்து ஆறுதல் கூறினான். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை சீப்பூர்லே தேடி வரும்போது தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்திரத்துல இருந்தார்கள். இதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்துல தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில ஒரு ஆள் சவுலிடத்துல நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டுவிட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். அப்பொழுது தாவீதை கன்மலையின் மேல் தேட போனான். அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் தாவீதை நோக்கி சொல்லுவாங்க, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவருக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் அந்த இடத்திலேயும் சவுலை கொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அவனுக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருந்தது. சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகி என் ஆண்டவனே என்று கூப்பிட்டு எல்லாவற்றையும் அவன் சொன்னான். சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டதை அவன் சொன்னான். அப்பொழுது சவுல், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். தாவீது ஆணையிட்டு கொடுத்து விட்டு அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனான். இந்த நேரத்துல சாமுவேல் மரணமடைந்தான். சாமுவேலை ராமாவில் உள்ள அவனுடைய வளவிலே அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். மாகோன்ல ஒரு மனுஷன் இருந்தான், நாபால் என்னும் பெயருடைய மனுஷன். அவனுடைய மனைவி அபிகாயில். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தாள். ஆனால் இந்த நாபால் முரடனும் துராகிருதனுமா இருந்தான். அவன் கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். தாவீது 10 வாலிபரை கர்மேலுக்கு போய் நாபாலிடத்துல சென்று அவனுடைய சுக செய்தியை விசாரித்து வரும்படி அனுப்பினான். ஆனால் இந்த நாபால் தகாத வார்த்தைகளினால பேசி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டான்.
தாவீது பட்டயங்களை ஆயத்தப்படுத்தி 400 பேரோடு கூட இந்த நாபாலை சந்திக்கும்படியாக போனான். இதை அறிந்த அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழை அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் முன்னே போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டால் தன் புருஷனாகிய நாபாலுக்கு இதை தெரிவிக்கவில்லை. அவளும் ஒரு கழுதையின் மேல் ஏறி தாவீதுடைய பக்கத்துல வந்தபோது கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டாள். அபிகாயில் இந்த காரியங்களை எல்லாம் நாபாலுக்கு அறிவித்தால் அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானாள். இந்த நாபால் மரித்து போன பிறகு இந்த அபிகாயிலை தாவீது தனக்கு மனைவியாக்கி கொண்டான். அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் இவனுக்கு மனைவிகளானார்கள். சீப் ஊரார் தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். உடனே சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி 3000 பேரோடு கூட புறப்பட்டு வந்தான். தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோட வருகிறேன் என்றான். இப்போ இவங்க போன போது அங்க சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்துல படுத்து நித்திரை பண்ணினான். அவனுடைய தலைமாட்டுல ஈட்டி நிலத்துல குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். இதன் பிறகு தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான். இதை சவுலின் ஆட்கள் யாருமே இதை அறியவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடமுண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, ராஜாவை காக்க தவறினதென்ன என்று கேட்டான். அதன் பின்னர் சவுலை நோக்கி, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது. வாலிபரில் ஒருவன் இப்புறம் அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்போ சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். எங்கே போனாலும் சவுல் தன்னை கொல்ல வருவதால இந்த தாவீது பயந்து தன்னுடைய இருதயத்துல என்ன யோசித்தான்னா, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை அப்படின்னு சொல்லி தன் இருதயத்துல யோசித்தான். ஆகையால தாவீது தன்னோடு இருக்கும் 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவிடத்துல போய் சேர்ந்தான். அங்கே தாவீதின் மனைவிகள் ஆகீசிடத்துல காத் பட்டணத்துல தங்கி இருந்தாங்க. தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது காத் பட்டணத்துல வாசம் பண்ணும்படியாக ஒரு ஊரை ஆகீசிடத்துல கேட்டான். அவனுக்கு சிக்லாகை கொடுத்தான். இப்போ பெலிஸ்தர் கூடி சூனேமில பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவில பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை.
சவுல் தன் ஊழியக்காரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், அவள்கிட்ட போய் நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் வேஷம் மாறி அந்த ஸ்திரீண்டத்துல போறான். அங்க போய் சாமுவேலை எழும்பி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அந்த ஸ்திரீ சாமுவேலை எழும்பி வர பண்ணினாள். ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்துல மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளேருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன்னு சவுலுக்கு சொன்னான். அவருடைய ரூபம் என்னன்னு கேட்ட உடனே, சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனால சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் வந்து அவன்கிட்ட சொல்றான், நீ எதுக்கு என்ன எழும்பி வர பண்ணின அப்படின்னு கேட்டுட்டு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவா இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்வார். நாளைக்கு கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இப்போ பெலிஸ்தர் வந்து தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்குல கூடி வர செய்திருந்தார்கள். இஸ்ரவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையில பாளையம் இறங்கினார்கள். அப்போ பெலிஸ்தரின் அதிபதிகள் வந்து பார்த்தபோது ஆகீஸோட தாவீதின் மனுஷரும் இருந்தாங்க. இதை பார்த்த உடனே பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொன்னாங்க, இந்த தாவீது நம்மோட கூட வரக்கூடாது யுத்தத்துல, ஏன்னா இவன் நமக்கு எதிராக சவுலோடு சேர்ந்து நம்மளோட யுத்தம் பண்ணுவான் அப்படின்ட்டு நினைச்சாங்க. அப்போ அந்த அவங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆகீஸ் சொன்னா, ஆகீஸ் தாவீதை நோக்கி சொல்றான், நீ உத்தமன் தான், அதை நான் வந்து அறிவேன், இவன் எங்க கூட யுத்தத்துக்கு வரக்கூடாதுன்னு பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறதுனால நீ வந்து நாளைக்கு அதிகாலையில உன்னோட வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியல் காலத்தில் வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ அப்படின்னு. அதனால தாவீது என்ன பண்ணானா, அதிகாலையில தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்துல பெலிஸ்தரின் தேசத்துக்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தரோ வென்றால் இஸ்ரேலுக்கு போறாங்க. இந்த நேரம் என்ன நடக்குதுன்னா, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாள்ல சிக்லாவுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால அமலேக்கியர் வந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் கொன்று போடாமல் சிறைபிடித்து கொண்டு போனார்கள். இதுல போனதுல யார் இருந்தாங்கன்னு சொன்னா, தாவீதின் 2 மனைவிகளும் அவர்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் இவங்க வந்து சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இதனால தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த நேரத்துல தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளால தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தரை நோக்கி கேட்டதற்கு அவர் சொன்னாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்படி போகும்போது ஒரு எகிப்தியனை இந்த தாவீது பார்க்கிறாரு. அப்போ அவனுக்கு புசிக்க தண்ணீரும் அப்பமும் கொடுத்து அவனிடத்துல எல்லா காரியங்களையும் கேட்டு அந்த இடத்திற்கு போய் அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையில வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகி யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சுவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருக்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள்.
இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையில விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்துல சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலில் வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராமுழுதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாள்ல ஒரு மனுஷன் தாவீதை நோக்கி வந்தான். அவன் சொன்னது என்னன்னா, நான் தற்செயலாக கில்போவா மலைக்கு போன போது சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தாரு. அவர் என்னை நோக்கி நீ யார் என்று கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அப்போ அவர் என்னை நோக்கி நீ என்னண்டையில கிட்ட வந்து என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாயிருக்கிறது என்றார். அப்பொழுது நான் வந்து அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையில் இருந்த இந்த முடியும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்துல கொண்டு வந்தேன்னு சொன்னான். உடனே தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் துக்கம் கொண்டாடினார்கள். அது மட்டுமல்ல, தாவீது அவனை நோக்கி என்ன கேட்டார்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனதன் என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டி என்றான். அவன் அவனை வெட்டினான். அவன் செத்தான். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலேயும் புலம்பல் பாடினான்.